தானனனா, நானனா, நானனானனனானனா அப்படின்றார். எனக்கு தெரிஞ்சு சார் உடனே அழுவோம். அது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா எனக்கு என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. ஆனால் அவர் பண்ணினது என்னுடைய இதுன்னு தெரிஞ்சிச்சு. என்ன பண்ண போறான்னு தெரியாது. ஆனால் அவர் பண்ணினது என்ன தெரிஞ்சிச்சு. நான் என்ன சுச்சுவேஷன், அந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது அவன் மலையிலேருந்து தவறான். அதாவது அவன் அப்படியே பறக்கிறான் சார். எங்கே பறக்கிறான்னா, ஒரு பறவை எப்படி பறக்கும்? சந்தோஷமா பறக்கல, தன் இறப்புக்குள்ள பறக்கிறான். பூமி தாயை நோக்கி, வானத்துல தவ்வி பூமி தாயை நோக்கி பறக்கிறான். தன் தாய்க்கு திரும்பி போறான், தாயின் கருவறைக்குள்ள திரும்பி போறான். அப்படியே பறப்பான். அப்ப அது முக்கியம் இல்லை சார். அது போட்டாரு, அந்த சரணம் போடுறாரு. நான் இளையராஜா கம்போஸ் பண்ண ஒரு முகத்தை பார்ப்பேன். அந்த முகம் காமா இருக்கும். ஒரு மியூசிக் ஏற்ற மாதிரி முகம் மாறும். ஆனா அந்த முகம் மாறிச்சு அவர் அந்த சரணம் போடுறது. கொஞ்சம் எக்ஸாஜரேஷனாக இருக்கும், பட் ஐ டோன்ட் மைண்ட். ஏன்னா பிகாஸ் நான் ஒரு ஆக்டராக இருக்க கண்டி அவர் பாட்டு நானே 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 அப்படின்னாரு சார். நான் அப்படியே என்னால் அவ்வளோ அழுதுட்டேன் சார். எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ண ஃப்ரேஸ்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃப்ரேஸ் தானே நானே நானா நானே நானா. இந்த ஒட்டுமொத்த கதை, என்னுடைய ஒட்டுமொத்த கதை இதுக்குள்ள இருக்கு சார். நான் என்ன பண்ணேன், அந்த பாட்டை கேட்டு உடனே அதை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெரிய ஒரு அறிவாளி எஸ்.வி. ராஜதுரை, அவர்கிட்ட நான் செல்லில் அனுப்புகிறேன். ஐயா நான் அதை போட்டேன், கேளுங்களேன் அப்படின்னு. அவர் கேட்ட உடனே என்ன சொல்கிறார் சார், கேட்டுட்டு அவர் தீவிரமான ஒரு மதத்துக்கு ஆப்போசிட்டானவர். ஆமாம், ஒரு ஏத்திஸ்ட். டேய் என்னடா ஒரு வேத கோயிலுக்குள்ள போனது மாதிரி இருந்துச்சான்ட்டார் ராஜதுரை. எஸ்.வி. ராஜதுரை சொன்ன வார்த்தை, எஸ்விஆர் சொல்கிற வார்த்தை சார், ஒரு வேத கோயிலுக்குள்ள போன மாதிரி இருந்துச்சான்னாரு. ஸோ அவர் சொன்னது வேற. அவர் ஒரு எக்ஸ்ட்ராடனரி சார். நான் அப்படியே மூவ் ஆகிட்டேன்.